Hello students, welcome to IAS by Heart on the program CSAT Extreme. My name is Rahul Pranesh, the faculty of CSAT in IAS by Heart Academy. So I just want to give a brief about the exam CSAT. CSAT in the paper, you will be writing in prelims. Your prelims has two papers, that is GS1 in the morning session and GS2 in the afternoon session. In the afternoon session, நீங்கள் எழுதுற பேப்பர் தான் CSAT, Civil Services Aptitude Test. ஃபியூ இயர்ஸ் பேக் தான் இந்த சிசாட் பேப்பரை குவாலிஃபையிங்காக நம்ம யூபிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பிஃபோர் தட் த மார்க்ஸ் ஆஃப் சிசாட் ஆர் ஆல்சோ டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் ஃபார் யுவர் கட் ஆஃப். இதை எதனால் வந்து குவாலிஃபையிங் பேப்பராக மாற்றினாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி இஸ் அன் எக்ஸாம் வேர் ஆல் டிகிரி ஹோல்டர்ஸ் கேன் அட்டெம்ப்ட். ஸோ இந்த சிசாட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்னால இதை அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் யூபிஎஸ்சி வந்துட்டு இதை வந்து பிளெயின் ஆக்கணும், ரெண்டு மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் அஸ் வெல் அஸ் நான் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஒரு ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை குவாலிஃபையிங் பேப்பராக மாற்றினாங்க. அண்ட் இந்த பேப்பரோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, this paper will have 80 questions where each question will contain 2.5 marks. See, this paper will have 80 questions, each question will have 2.5 marks and the duration of the exam will be 2 hours. So correct answer க்கு 2.5 marks கிடைக்கும், whereas your wrong answer will cause negative marking of 0.83. So we should be really aware of our questions and our approach. எந்த கொஷின் நம்ம சூஸ் பண்ணுறோம், நம்ம ஷார்ட்டாக இருக்க கொஷினை மட்டும் நம்ம அட்டன் பண்ணிட்டு போனால் இது ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம். இதை குவாலிஃபை ஆகிறதுக்கு we need to get 33%, that is roughly around 67 marks. இந்த 67 marks மட்டும் எடுத்தாலே போதும், you will be qualified in the CSAT paper. Once if you are qualified in the CSAT paper அப்படின்னா மட்டும்தான் your GS1 paper will be evaluated. As I said you before, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து difference between CSAT and other aptitude based exams. So other aptitude based exam நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது பேங்கிங் எக்ஸாம்ஸ் தான். ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கும் நார்மல் சிசாட் எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் எக்ஸாம்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளரிக்கல், இன்னொன்று வந்து பிஓ எக்ஸாம். ஸோ கிளரிக்கல் எக்ஸாமுக்கும் சரி பிஓ எக்ஸாமுக்கும் சரி அவங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி டோட்டலி டிபெண்ட் ஆன் கால்குலேஷன்ஸ். அதனால் அவங்களோட ஆப்டிடியூட் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது கால்குலேஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நோட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். வேற சிசாட் வந்து அப்படி கிடையாது. எதனால் அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பைரண்ட்க்கு தேவையானது ரீசனிங் எபிலிட்டி, லாஜிக்கல் அனலைசிங் ஸ்கில் and a good communication. இந்த ரீசனிங் எபிலிட்டியும் லாஜிக்கல் அனலைசிங் ஸ்கில்லும் எதுக்காக தேவை அப்படின்னா, ஒரு அஸ்பைரண்ட் கரெக்டான டிசிஷன் எடுக்கிறவராக இருக்கணும். ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த ரெண்டு ஸ்கில்லுமே யூஸ் ஆகும். அண்ட் குட் கம்யூனிகேஷன் இஸ் பிகாஸ் எதனால் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, he will be communicating from the higher authoritative power to the lower people. ஸோ ஃப்ரம் ஹையர் ஆர்டர் டு த லோவர் ஆர்டர் வந்து அவங்க கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் அவங்களுக்கு தேவை. அதனால தான் இந்த சிசாட் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறஸ் வி டோன்ட் ஹாவ் டு கெட் அஃப்ரேட் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் அன் ஆப்டிடியூட் பேப்பர். ஸோ பேங்கிங் மாதிரி இதுவும் டஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது திங்கிங்கே நமக்கு தேவையே இல்லை. ஸோ சிசாட் பேப்பர் இஸ் ஜஸ்ட் சிசாட் இஸ் மச் சிம்பிளர் when comparing to other aptitude exams. Okay, now let's move on to the syllabus. Okay, when coming to syllabus, CSAT பார்த்தீங்கன்னா there is a vast syllabus range. CSATல major topics பார்த்தீங்கன்னா numerical ability,
numerical ability, logical reasoning, and language competency. So from the name itself, you will come to know numerical ability, logical reasoning and language competency. So numerical ability, the concepts which you studied in your school grades, that is till 10th, நீங்கள் என்ன இது படிச்சிருக்கீங்க, மேக்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆவரேஜஸ் எடுத்துக்கோங்க, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், பர்சன்டேஜஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராபபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் டைமில் படித்தது தான். இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் தான் இந்த அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ், அண்ட் இது எல்லாமே வந்துட்டு இதிலிருந்து வர டிரைவ் பண்ணுற கொஷின்ஸாக தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக இருக்கும். இது போக சில டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணப்படாத டாபிக்ஸ் யூபிஎஸ்சினால. ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அதனால தான் இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம ரொம்ப தரவாகவே இருந்தால் போதும். எல்லா டாபிக்ஸ்லும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 2 to 3 ஃபார்முலாஸ் இருக்கும். அண்ட் ஈச் ஃபார்முலாஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கும், ஒரு பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ் இருக்கும். நம்ம அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் போதும், we will be arriving to the answer. Whereas coming to this logical reasoning session, in the logical reasoning பார்த்தீங்கன்னா it is mostly like it will be like a puzzle solving. This is a most interesting topic. இன்ட்ராக்டிவாக இருக்கும் the logical reasoning topics எல்லாமே, like seating arrangements and decoding and decoding, coded inequalities, blood relations, data sufficiency, cubes, இது எல்லாமே வந்துட்டு very very interesting topic and it will be more interactive when we are discussing as a class. இப்போ கிளாஸில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா it will be like solving a puzzle. There will be a concept, the question will be a bit lengthy. For example, in the seating arrangementலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா the question will be bit lengthy, but trust me, it is worth to attend it because on the question underல பார்த்தீங்கன்னா you will be having 5 questions. So 2.5 marks into 5 ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துடும் அதுலேயே. அந்த 5 question அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் there will be a loop. அந்த இதை மட்டும், அந்த கான்செப்டை மட்டும் if you get it right, அந்த கான்செப்ட்லேருந்து you will be deriving the answers for the 5 questions. So லாங்குவேஜ் காம்பிடென்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் வில் பி யோர் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆல்சோ யூ வில் நோ. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து 5 questions இருக்கும். வி வில் பி கெட்டிங் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் த பேராகிராஃப். அதாவது அதை படித்து அதுலேருந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இன்டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் தட் வாட் வி ரியலி நீட் இஸ் ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங். ஸோ இந்த ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங் இதை பற்றிலாம் வந்துட்டு வில் லேட்டர் டிஸ்கஸ் இந்த கிளாஸ் அந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு டீகோட் தோஸ் கொஷின்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பற்றி எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நவ் கம்மிங் டு த ஸ்ட்ராட்டஜி ஹியர். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் த ஸ்ட்ராட்டஜி, லெட்ஸ் லுக் இன் டு த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேட்டர்ன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ கொஷின் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2011. நவ் நியூமெரிக்கல் எல்லா சப்டாபிக்ஸும் இருக்குது பாருங்கள். நியூமெரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ 2011 பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா 11 questions in numerical ability, 17 in logical and analytical, English comprehension 39, decision making 8 and data interpretation 5 questions. Whereas இதே இது ஆஃப்டர் ஒரு 8 years கழிச்சு நீங்கள் பாருங்கள், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 32 questions, லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கலில் 18, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 30 and no questions from decision making and data interpretation. So let me confirm you one thing, that UPSC keeps us guessing. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த இதிலேருந்து மட்டும் படித்தா போதும், எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஐ எம் குட் இன் இங்கிலீஷ், ஸோ நான் இங்கிலீஷ் மட்டும் படிச்சுட்டு போனால் நான் பாஸ் ஆகிடலாம். இல்லைனா ஐ எம் குட் இன் மேக்ஸ், பட் எனக்கு இங்கிலீஷ் வராது, நான் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் நான் பாஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி வி cannot just judge UPSC. ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி ஷியோர் தட் வி ஸ்பெண்ட் ஈக்குவல் டைம் ஃபார் ஆல் த டாபிக்ஸ் அண்ட் அந்த ஈக்குவல் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த
தேவையான ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுத்து தேவையான ப்ராக்டிஸும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா we can sure shot we can clear this CSAT paper. This is such an easiest paper. So once CSAT paper அப்படின்னா நம்ம because we are attempting 80 questions in 2 hours and what we need is just 33 percentage of 200 marks which is quite readily gettable. ஈஸியாக அதை வந்து எடுக்கலாம். So we don't have what we need is a good strategy and a good amount of practice. That's all. Thank you.